கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம், தி ஒன்லி திங், நம்ம சேனலுடைய மெயின் விஷயம். அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோவை பாருங்கள். அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் மாசத்துக்கு உண்டான ராசி பலன்கள். அதுல குறிப்பா இந்த மாசம் நீங்க என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அதுல ஆன்சர் சொல்றேன். அடுத்தது உங்களுக்கு என்ன நிறைவேறணும் அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பார்ந்த துளாராசி, இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்க ராசி அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் 20ஆம் தேதிக்கு அப்புறம். இதனால என்னன்னா, தொழில்ல ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். என்ன, மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல 100% சக்சஸ் அப்படிங்கிறது வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. 2ஆம் வீட்டு பலன்களை பார்க்கலாம். பண வரவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சொல்வாக்கு, நீங்க சொன்னதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவுகள் இந்த காலகட்டத்துல நீங்க எடுப்பீங்க. அது ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். தசை மட்டும், உங்களுக்கு தசாபுக்தி மட்டும் சரியா இருந்துச்சு அப்படின்னா பெரிய அளவுல பணம் ஈட்டக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும் உங்களுக்கு. 3ஆம் வீட்டு பலன்கள். 3ஆம் வீட்டு பலன்கள் பார்த்தோம்னா, குரு 5ஆம் தேதி வர 10ல உச்சமா இருக்காரு. பிறகு 9ஓட செவ்வாயோட இணைவுல இருக்கிறதுனால தைரியம் அதிகரிக்கும். அண்ணன் தங்கை அக்கா தங்கச்சிகளுடைய சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு அதிக அளவுல இருக்கும். பயணங்கள் மூலியமா உங்களுக்கு எல்லா விதமான நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். 4ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது, குரு ஆரம்பத்திலே 4ஆம் வீட்டுல சனியோட பார்வையில இருக்கிறதுனால ஒரு ஆஃபீஸ் சேஞ்ச் பண்றது, இல்ல இருக்கிற வீட்டை சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது ஏதாவது ஏற்படலாம் நல்ல வகையில. அப்புறம் தாயின் உடல்நிலையில சிறு சிறு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரலாம், நீங்கிரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வீண் செலவு அப்படிங்கிறது லைட்டா ஏற்படும், கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது, பிள்ளைகள் மூலியமா மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். என்ன, கல்வியில ரிசல்ட், எதிர்பார்த்த ரிசல்ட்டுங்கிறது சூப்பரா இருக்கும். என்ன, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். குழந்தை பாக்கியத்துக்கு சந்தான பிராப்திங்கிறது நல்லபடியாவே ஏற்படும். என்ன, 6ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது, தொழிலுக்காக, அதாவது தொழில் எக்ஸ்பேன்ஷனுக்காக கடன் வாங்குறது அப்படிங்கிறது ஏற்படும். பிரான்ச்சஸ், ஒரு பிரான்ச்சுங்கிறது 2 பிரான்ச்சா மாத்துறேன், இன்னும் 3 பிரான்ச்சா மாத்துறேன் அப்படின்ட்டு அதுக்காக லோன் எடுத்து வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா வெற்றி ஆகும். ஆரோக்கியத்துல பார்த்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கு. 7ஆம் வீட்டு பலனா பார்க்கும் பொழுது, தம்பதிகளுக்கு இடையே ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கு. கல்யாண முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்ணி தோண்டு போயிருந்தா இந்த காலகட்டம் முயற்சி பண்ணுங்க. இந்த மாசம் ஆரம்பிங்க, அதுல உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். 8ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது, அன்எக்ஸ்பெக்டட் மணி வரும், திடீர் பண வரவு அப்படிங்கிறது இருக்கு. லாட்டரி ட்ரை, அதாவது இங்க நமக்கு தமிழ்நாட்டில் கிடையாது, வெளி மாநிலங்கள்ல, கேரளா போன்ற மாநிலங்கள்ல, இல்லை வெளிநாட்டுல துபாய் போன்ற இடத்துல எல்லாம் உண்டு. அந்த மாதிரி லாட்டரி சம்மந்தப்பட்டதுல ஏதாவது ட்ரை பண்றதா இருந்தால் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சிறிய அமௌண்ட் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரதுக்குண்டான வாய்ப்புகளா இருக்கு. அப்புறம் 9ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது, தந்தையார் மூலியமா
நல்ல ஒரு நன்மை சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும், நல்ல நன்மை அப்படிங்கிறது இருக்கு. என்ன தடைப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நிறைவேறும். பழைய ஆசைகள் ஏதாவது மனசுல வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் சூப்பரா நிறைவேறும். 10ஆம் அதிபதியை பார்க்கும்போது 10ஆம் வீட்டு பலன்கள், பிஸ்னஸ்ல பெரிய கிளைண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதை கரெக்டா பயன்படுத்தி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போங்க. பிஸ்னஸ்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட் மட்டும் தான் எடுக்கிறோம், போட்டது மட்டும்தான் எடுக்கிறோம், ப்ராஃபிட் வரல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ப்ராஃபிட் ஏற்படுறதுக்கு உண்டான காலகட்டமா இருக்கும். படிப்படியா ப்ராஃபிட் ஆகும். தொழிலுக்காக லோன் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் ஏற்படும். 11ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது அக்கா அண்ணன் மூலியமா நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவி ஏதாவது பிரிஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா சேர்ந்து லைஃபை நல்லபடியா நடத்துவாங்க. என்ன எதை தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டமா அமையும். 12ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது சுப விரயம்ங்கிறது ஏற்படும். பிள்ளைகள் மூலியமா ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம். என்ன பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கொடுக்கும். இந்த மாசம் தி ஒன் திங் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேலையிலையா இருக்கட்டும் தொழிலையா இருக்கட்டும், வேலையை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஓரளவுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், நான் இன்னும் ஒரு பெரிய சம்பளத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுங்க. அது இந்த மாசம் உங்களுக்கு சரியான ஒரு ரோட் மேப் போட்டு கொடுக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பிரான்ச் இருக்கு 2வது பிரான்ச் போடணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் தானா வரும், அதுக்கு உண்டான ஆட்கள் தானா அமைவாங்க. அதனால பிஸ்னஸ்ல எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கு. அதனால வேலையிலையும் பிஸ்னஸ்லயும் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டம் சரியா பயன்படுத்துங்க, அதுக்குண்டான திட்டங்களை வகுத்து செயல்படுத்துங்க.